எல்லாருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா, விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆழமான சிந்தனையும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியத்தையும் ரகசியமான தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள் என்ன மாதிரியாக அமையப்போகுது, மேலும் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருப்பீங்க. மேலும் அடுத்து வருகின்ற 12 நாட்களும் விருச்சிகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சரிங்க, வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு. நீண்ட நாளாக விருச்சிகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நோயினுடைய பாதிப்பில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் எப்படி அமையும் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி நண்பர்களுக்கு நெருங்கிய உறவால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கலான ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. அந்த நம்பர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து, மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நண்பர்கள், நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. ஏதோ ஒரு காரியத்தை எடுத்தால் முடிக்காமல் விட மாட்டீங்க. உங்களுக்கு எதையும் நேராக எதிர்கொள்ளக்கூடிய மனப்பங்கு அதிகங்க. மனதில் இருப்பதை எல்லோரிடமும் பகிர மாட்டீங்க. உண்மையான நட்பு உறவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு காரணத்தால் இருந்தால் மட்டும் வெளிப்படுத்துவீங்க. மற்றவங்களை கவனிக்காத விஷயங்களையும் கவனிப்பீங்க. ஒரு விஷயத்தை முடிக்கும் வரை விடாமல் முயற்சி செய்துட்டே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய கருத்தை எளிதில் மாற்ற மாட்டீங்க. மேலும் வெளியில் அமைதியாக இருப்பது போல் உங்களை பார்த்தா தெரியும், ஆனால் உங்களுக்குள்ள பல யோசனை எப்போது இருந்துகிட்டே தான் இருக்குது. யாராவது துரோகம் செய்தால் எளிதில் நீங்கள் மறக்க மாட்டீங்க. குடும்பம் மற்றும் நெருங்கியவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய நபருங்க. உங்களுக்கு சிறப்பான ஒரு குணம்னா உங்களுடைய மன வலிமையை சொல்லலாம். பேசக்கூடிய உண்மையை தான் மட்டும் பேசுவீங்க. பொறுப்பாக எந்த ஒரு விஷயத்துல நடத்துப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமாக எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, கோபத்தை கட்டுப்படுத்தினாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் நிச்சயம் உண்டாகும். சந்தேக மனப்பான்மை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உறவுகள் இன்னும் நலமாக இருக்குங்க. மேலும் அடுத்து வருகின்ற 12 நாட்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உறவால் உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமோ ஆபத்தும் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதிகமாக நம்பிக்கை வைத்த ஒருவர் மூலம் இந்த நேரம் ஏமாற்றம் இல்லைன்னா தவறான புரிதல் உங்களுக்குள்ள உண்டாகும். குடும்பத்தில் பேசக்கூடிய வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் இல்லைன்னா உறவினர்களோடு தனிப்பட்ட விஷயத்துல எல்லாம் பகிராமல் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை மற்றவங்களிடம் பார்த்தீங்கன்னா சொல்வது இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. பணம் தொடர்பாக உதவி இல்லைன்னா கூட்டு தொழிலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் இந்த நேரம் பொறுத்தவரை அவசர கோபம் தவிர்த்துடுங்க. யாரிடமோ உடனே முழு நம்பிக்கை வைக்காதீங்க. பழைய சண்டைகளை மீண்டும் பேசாதீங்க. ஆவணங்கள் பண விஷயங்கள் பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட நாளாக செவ்வாய் வியாழன் அமைய போகுதுங்க. அதிர்ஷ்ட எண் 9. இந்த நேரத்தில் அடசிவப்பு நிறத்தை பயன்படுத்துவது மிகப்பெரிய நற்பலன்களை தேடித்தருங்க. மேலும் இந்த 12 நாட்களிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் மற்றும் வேலை நிமித்தமாக நீங்கள் நீண்ட நாட்களாக நீண்ட வேலையை மெதுவாக நகர ஆரம்பிக்கும். மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலைப்பளு அதிகரிக்கக்கூடும், ஆனால் அதற்கான பாராட்டு நிச்சயம் கிடைக்கும். பண விஷயம் பொறுத்தவரை எதிர்பாராத சிறிய வரவுகள் கிடைக்கலாம். செலவுகளை கட்டுப்படுத்துவதும் நல்லது. அதே போல் பழைய கடன் தொடர்பான சுமை குறையக்கூடிய அறிகுறி உண்டாகும். குடும்பத்தில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மன வருத்தங்கள் இனி குறையும். உறவினர்களோடு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேசும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கு. ஆரோக்கியம் பொறுத்தவரை தூக்க குறைவு இல்லைன்னா சோர்வு உண்டாகலாம். தண்ணீர் அதிகம் குடித்து ஓய்வு எடுப்பதும் நல்லது. மன அழுத்தத்தை குறைக்க தினமும் தியானம் இல்லைன்னா கோவில் தரிசனம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. மேலும் இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலும் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சு திறமையால் வெற்றி உண்டாகும். போட்டிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் காத்திருக்கு.
சின்ன விஷயங்களில் மன நிறைவு உண்டாகும். மற்றவங்களால் அமைதியின்மை உண்டாகலாம். அடுத்தவருடைய பேச்சை கேட்பது இந்த நேரத்தில் குறைப்பது நல்லது. எந்த ஒரு செயலியும் நீங்கள் திட்டமிட்டு செய்தால் நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவங்களோடு வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத செலவுகள் உண்டாக வாய்ப்பிற்கு. திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்தலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கி விருத்தியாகும். பொருட்களை நீங்கள் வெளியூருக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல கவனமோடு பழகுங்க. பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றியும் காண்பீங்க. கலைத்துறையினருக்கு யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. அரசியலில் இருந்தீங்கன்னா எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காத்திருக்குங்க. அதே போல் இந்த 12 நாட்களை கலக்கலன்னு அமைய போகுதுங்க. ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டம ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் வெற்றிகள் உங்களுக்கு குவியும். எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக அனைத்து முயற்சிகளும் இறங்கலாம். காதல் திருமணத்திற்கு பெற்றோர் இந்த நேரம் சம்மதம் காமிப்பாங்க. புதிய தொழில் ஆரம்பிக்க மனைவி மூலம் பொருள் உதவி கிடைக்கும். சிலர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். சகோதரர் மற்றும் மனைவியுடன் இணைந்த கூட்டு தொழில் தொடங்க வாய்ப்பிற்கு. திருமணம் பார்த்தீங்கன்னா கைகூடி வரும். எதிர்பார்த்த வீடு, வாகன, தொழில் கடன் கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. சிலருக்கு கடன் எதிரி தொல்லைகள் கூடும். கோடை விடுமுறை ஓய்வு நேரத்தை திட்டமிட்டு சுற்றுலா சென்று வந்தீங்கன்னா புத்துணர்ச்சி உண்டாகும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய சிந்தனை தோன்றும். எதிர்கால தேவைக்கான இன்சூரன்ஸ் பாலிசி இல்லைனா நலத்திட்டங்களுடைய சேமிப்புன்னு சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. பச்சுகளுக்கு சிறுதானியம் கொடுப்பது உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். மேலும் இந்த விருச்சிக ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 7 நாட்களில் உங்களுடைய இடத்துல சுக்கிரன் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 11ஆம் தேதி மாறக்கூடிய செவ்வாய் பேச்சின் மூலமாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியில் ஆட்சியாக அமர்ந்து ஏற்றத்தை கொடுக்க போகுதுங்க. மே மாத கடைசியில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்சகுரு ராசியை பார்ப்பதால் நடக்கக்கூடிய செவ்வாய் பேச்சு உங்களுக்கு சாதகமான பயிற்சியாகவே இருக்குதுங்க. குரு பயிற்சியும் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. கடந்த 2 ஆண்டு முழுவதுமே கையில் காசு இல்லாமல் இருந்திருப்பீங்க. இனி பணம் காசு வந்து சேரும். மேலும் எல்லா விஷயங்களும் தடைகள்னு அலைச்சல் இருந்திருக்கும். இந்த நேரத்தில் சாப்பிடக்கூட முடியாத நிலைமை இருந்திருக்கும். அந்த நிலைமையும் இனி மாறுங்க. உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கடன் தொல்லைகள் நீங்க போகுது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் சந்தித்து வந்தீங்கன்னா அந்த பாதிப்புகள் இனி குறையும். அவங்களுக்கான தொழில், திருமணம்னு அனைத்து விஷயங்களிலும் இருந்த சிக்கல்களை சந்தித்து வந்தவங்களுக்கும் அந்த நிலைமைகள் பரிபூர்ணமாக நீங்கி ஒரு நல்ல திருமணம் அமையுங்க. நல்லவை நடக்கக்கூடிய மாதமாக அமைய போகுது. ராசியின் சுபாரான சுக்கிரன் பார்ப்பதால் நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு. கூட்டாளிகள் உதவி செய்ய போகிறாங்க. நண்பர்கள் உதவி செய்வாங்க. இதுவரை பாராமல் இருந்து வந்த பணமும் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஆணுக்கு பொண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஆதரவு உண்டே, அனுசரணம் உண்டாகும். பெண்கள் சம்மந்தமான தொழில் ஆரம்பித்திங்கன்னா டிராவல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தமான இனிய வருமானம் உள்ள மாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் செய்பவங்க, ஓட்டுநர்கள், உணவு டெலிவரி செய்திங்கன்னா கட்டிடம், செங்கல் சம்மந்தமான தொழில் செய்பவங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்கு. மீடியாவில் பிரபலமாக வேண்டும்னு முயற்சிப்பவங்களுக்கு, பத்திரிகை துறையில் இருப்பவங்களுக்கும், விஷுவல் மீடியாவில் வேலை செய்பவங்களுக்கும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 11ஆம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்கு. இதுவரைக்குமே சம்பாதிக்க முடியாதவங்களுக்கு கூட இந்த நேரம் நல்ல சம்பாத்தியத்தோடு வேலை அமைங்க. ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கு. பங்குச்சந்தையில் பணத்தை விட்டுட்டோன்னு நினச்சவங்க கூட அதிலிருந்து பணம் வரக்கூடிய நல்ல காலமாக இது அமைய போகுது. பொருளாதாரத்தில் அற்புதமான மாற்றம் காத்திருக்கு. தொட்டது எல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய நேரம் தாங்க இது. மேலும் துலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 12 நாட்களிலும் சொந்த காரியங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் சின்ன விஷயங்களால் மன நிறைவடைவீங்க. எதிர்பாலினரிடம் பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி இனி குறைய தொடங்கும்.
மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. அடுத்தபடியாக அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலகம் தொடர்பான காரியங்களை ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்க. காரிய வெற்றி உண்டாக போகுது. எளிதில் மற்றவங்களோட கருத்து வேற்றுமை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்ப செலவை சமாளிக்க பண வரத்து இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி காத்திருக்கு. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குறிப்பாக விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக மாறும். மன துணிவு உண்டாகும். இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்களும் விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இந்த ராசியினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய பிறந்த தேதி ஊர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.